ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பருப்பு இல்லாத காய்கறி எதுவுமே சேர்க்காத கடையில் வைக்கிற மாதிரியான ஒரு டேஸ்டான இட்லி சாம்பார் எப்படி சட்டுன்னு செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்பவே சட்டுன்னு செஞ்சிடலாம், அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கரில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்கறது இல்லை, அதனால தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளியை 2 நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் ஆகிற மாதிரி நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கெட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயத்தை விட கெட்டி பெருங்காயம் சேர்க்கறதே நல்லதுன்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்மெல்லாகவும் இருக்கும். இப்போ ஒரு 3/4 சொம்பு தண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கர் மூடி போட்டு கரெக்டாக 3 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி மஞ்சு வந்துடும். இப்போ நம்ம மேஷர் அப்படி இல்லைன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு தனியாக ஒரு ஓரமாக நீங்கள் எடுத்து வச்சிருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேறு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்கிற அந்த இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ பார்க்கறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும், நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபைனலாக அது எப்படி வருதுன்ட்டு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறேன். நல்லா சாம்பார் தூளோட பச்சை வாசனை போகிற வரை அது கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் ஆகுங்க நல்லா கொதிச்சு வர்றதுக்கு. 3 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சைடில் கடல மாவு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் இன்னைக்கு 3 டீஸ்பூன் கடல மாவு எடுத்துருக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அதை கலந்துக்கோங்க. கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா குழம்புலேயும் அங்கங்கே கட்டி விழுந்துரும். அதனால் நல்லா விஸ்க் வச்சு கூட நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நைஸாக கலந்ததுக்கு அப்புறமா கொதிக்கிற குழம்புல நம்ம இப்போ அந்த கடல மாவு பேஸ்ட்டையும் ஊற்றிடலாம். இப்போது கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட சுவையான கடையில் வைக்கிற மாதிரியான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும். இன்னும் நிறைய ரெசிபிஸ் வரும் என்னோட சேனலை, கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க.